हाई फ्रेंड्स एमएस शक्ति ऑडियोस तिरुपुर इनक्काன வீடியோ பதிவு ஒரு இம்ரான்ஸ் டிஎஸ்பி கிட்ட வச்சு ஒரு ஆம்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்போட ஃப்ரண்ட் லுக் வந்து பாத்தீங்கன்னா மேட் பிளாக் ஃபினிஷிங்ல தான் நம்ம இந்த பேனல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டுருக்கோம். கஸ்டமர் கேட்ட மாதிரி நேம் வந்து பாத்தீங்கன்னா ஹான்க்யூன்னு சொல்லி நேம் கொடுத்துருக்கோம். நம்மளோட லோகோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணியிருக்கோம். கஸ்டமர் கேட்டது கோல்டன் கலர்ல எனக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்க, ஒயிட் கலர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம கோல்டன் கலர் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் இந்த கலருக்கு பக்காவா மேட்சா எடுத்து கொடுக்குது. இந்த இடத்துல ரெண்டு கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். இது லோட்டர் என்கோடரா வேலை செய்யும், இந்த இடத்துல சப் கண்ட்ரோலா வேலை செய்யும். இந்த சப் கண்ட்ரோல் சின்ன கண்ட்ரோலா எனக்கு போட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரி இந்த கண்ட்ரோலும் நல்லா ஸ்மூத்தான ரன் ஆகுற மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணாலும் உங்களுக்கு எந்த பக்கமும் இடிக்காத அளவுக்கு நீட்டாக கொடுத்தாச்சு. இப்போ உள்ள இன்டீரியரில் நம்ம எந்த அளவுக்கு இந்த ஆம்போ டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கஸ்டமர் ஆல்ரெடி ஆன்கியூ அப்படிங்கிற ஒரு கம்பெனி பிராண்ட்லேருந்து ஒரு ஏவி ரிசீவர் பயன்படுத்திக்கிட்டு இருந்தார். அந்த ஆன்கியூவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி அதை சர்வீஸ் பண்ண முடியல. சர்வீஸ் பண்ண முடியாதனால இப்போ நம்ம அசம்பிள் செட்டுக்கு வந்திருக்காரு. அசம்பிள் செட்டுக்கு வரும்போது எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டில் ஒரு ஏவி ரிசீவர் மாதிரி எனக்கு ஆம்பர் ஒன்று ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் கேட்டதுனால இந்த ஆம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். ஏன்னா இம்ரான்ஸ் டிஎஸ்பி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள மார்க்கெட்டு நல்லா போய்கிட்டு இருக்கு, நல்லாவும் இருக்கு. மற்ற கிட்டு மாதிரி கொஞ்சம் அதிகமாக கெயின் இருக்காது, கம்மியாகவும் கெயின் இருக்காது. இது ஒரு மீடியமான ஒரு கெயினில் நல்ல ஒரு பக்காவாக ஒரு ஆடியோ சொல்லிட்டு தெளிவாக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு டிஎஸ்பி கிட்ட இந்த இம்ரான்ஸ் கிட்ட இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டும் கம்மி தான். இந்த டிஎஸ்பி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட்டும் கம்மி. இதுக்கு மேலே பட்ஜெட் அதிகமாக உள்ளதெல்லாம் ஃபியூட்டோ கம்பெனியோடது இருக்கு. அதோட ரிசல்ட்டும் கொஞ்சம் மாறுபடும். அதையும் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் பட்ஜெட்டு அதிகம், அதுக்கு தக்கன அட்வான்ஸாக அதோட ஆடியோ ரிசல்ட்டும் வேற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் கம்மி. இதுவும் நீங்கள் கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கு பக்காவாக ஒரு ஒர்த்தபுளான ஒரு டிஎஸ்பி கிட்ட தான் இந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி மார்க்கெட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நல்ல ஒரு மூவிங்லையும் இருக்குது, குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. கெயின் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு கெயின் கொஞ்சம் நல்லா பூஸ்டப்பாக வேணும்னா ஒரு கெய்னர் போர்டு ஆட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இதே கெயின் எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அப்படியே நீங்கள் இந்த செட்டை வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆம்பை எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ஆம்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு இந்த ஆம்பை டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ஓவரலாக பார்த்துக்கலாம். இதே மாதிரி இதே ஸ்பெக்கில் போன வீடியோ சென்னை கஸ்டமருக்கும் இதே ஸ்பெக்கில் தான் நான் போட்டிருந்தேன். பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஃப்ரண்ட் பேனல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம சக்தி ஆடியோஸோட டிரான்ஸ்ஃபார்மர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு 15 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தியிருக்கேன். 4 கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது சப்புக்கு தனியாகவும் உங்களுக்கு 5 சேனல் போர்டுக்கு தனியாகவும் தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கேன். இந்த இடத்துல நம்ம ஃபீச்சர் ப்ரொடக்ஷன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதை எந்த அளவுக்கு இந்த ஆம்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஆடியோ ரிசல்ட்டும் இந்த கஸ்டமர் ஆர்டர் கொடுக்குற போதே வந்து டெமோ வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் இந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம சென்னை கஸ்டமருக்கு இதே மாதிரி ஆம்பு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறம்போது அந்த ஆம்பு ஃபைனல் டச்சில் இருக்கும்போது கஸ்டமர் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தாங்க. சப்பு பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது, சரௌண்டிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. பார்த்ததுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதாவது ஏவி ரிசீவர் ஆல்ரெடி அவங்க வச்சுருந்ததுனால ஏவி ரிசீவர்னால் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் எனக்கு அதே மாதிரி ரிசல்ட் வேணுங்க அப்படின்னு நினச்சி வந்தீங்க, அதே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பிடிச்சி போய் இந்த ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் எந்தளவுக்கு வயரிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதில் சப் ஹீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ஃபேன் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல ஒரு ஃபேன் கொடுத்துருக்கேன். ஓவராலாக இதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்க திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் இம்போர்ட்டடாக நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாகவே பண்ணியிருப்பேன். ஆடியோ ரிசல்ட்டும் பக்காவாக வந்திருக்கு. இந்த செட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். மண்டே இல்லை டியூஸ்டே இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆக போகுது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆம்புலாம் தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளே தர கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு என்ன உங்களுக்கு தேவையோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இதுவரையும் நம்மளோட வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.